Hello students, Statistics and Numerical Methods MA 3 to 5 la first unit testing of hypothesis question papers la வந்து 2 marks வந்து இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So first question என்ன இருக்குன்னா April May 22 question paperல இருந்த first 2 question define critical value of a test statistics. So definition of critical value கேக்குறாங்க. Definition of critical value என்னன்னா the value of the test statistics which separates critical region from the acceptance region is called the critical value. Test statistics which separates critical region and acceptance region separate பண்ற value தான் என்ன பண்ணுவாங்கன்னா critical value ன்னு சொல்வாங்க. So அதோட other name என்னன்னா significant value. So what is the significant value ன்னு கேட்டாலும் same definition தான். Second question எடுத்துக்கலாம். What do you mean by degree of freedom? So degree of freedom னா என்னன்னா the number of independent variates used to compute the test statistics and it is denoted by gamma. So the number of independent variables used to compute the test statistics is nothing but a degree of freedom. இப்போ t-test ன்னு பார்த்தீங்கன்னா degree of freedom n-1 எடுப்போம். t-testல 2 sample இருந்தால் n1 plus n2 minus 1 எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 rupees இருக்குது. இப்போது 10 மெம்பர்ஸ்க்கு கேக் கொடுக்கணும். அப்போ 9 மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ கேட்குறாங்கனாலும் கொடுக்கலாம். 10th மெம்பருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும். ஸோ அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 9 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கும், 10th மெம்பருக்கு எந்த ஃப்ரீடமும் இருக்காது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதனால t-testல நம்ம என்ன பண்ணுறோம் n-1ன்னு எடுக்கிறோம். சப்போஸ் n 10 இருந்தால் 10 - 1 வந்து 9 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாசிபிள். So that's definition of degree of freedom, the number of independent variables used to compute the test statistics is nothing but a degree of freedom. So next பார்க்கலாம். next question paper என்னன்னா November-December 22 ல கேட்டிருக்காங்க. define type 1 and type 2 errors கேட்டிருக்காங்க. so type 1 error னா rejecting H0 when it is true. type 2 error னா accepting H0 when it is false. சில ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம் ஈவன் தான் அது நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்கும். அதுதான் டைப் 1 எரர். டைப் 2 எரர்னா ஈவன் தான் அந்த ப்ராடக்ட் நல்லாவே இருக்காது ஆனாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து டைப் 2 எரர். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன கேட்டிருக்காங்க ரைட் டவுன் தி யூசஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. யூசஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் 2 இம்பார்ட்டன்ட் யூசஸ். ஒன்று குட்னஸ் ஆஃப் இட், இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். சேம் 2 கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க November-December 23லையும் கேட்டிருக்காங்க. பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டிஃபைன் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள் ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். இங்கே வந்து ரைட் டவுன் த யூசஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் கை ஸ்கொயர் டெஸ்ட். ரெண்டும் சேம் தான். கை ஸ்கொயர் டெஸ்ட்டோட யூசஸ் என்ன குட்னஸ் ஆஃப் இட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த 2 வேர்டு எழுதிங்கனாலே 2 மார்க் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். கொஷின் என்னென்னா வாட் டஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ். ஸோ இது வந்து November-December 24ல கேட்டிருக்காங்க. வாட் டஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் என்னென்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மீனிங் 5% ரிஸ்க் ஆஃப் கன்க்ளூடிங் தட் அ டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் வென் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸே இல்லைனாலும் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறது தான் மீனிங் என்ன 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சப்போஸ் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் 1% ரிஸ்க் ஆஃப் கன்க்ளூடிங் தட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் ஈவன் தோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸே இல்லைனா கூட அங்கே டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இது November-December 24ல கேட்டது தான். A manufacturer of certain brand of rice cereals claims that the average saturated fat content does not exceed 1.5 grams. State the null and alternate hypothesis to be used in testing the claim. So null hypothesis alternate hypothesis find out பண்ணணும். null hypothesis நம்ம என்ன யூஸ்வலாக பண்ணுவோம் H0 எடுப்போம். alternate hypothesis வந்து H1 எடுப்போம். ஸோ இங்கே ஆவரேஜ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ்னால் என்னென்னா மீன். நெக்ஸ்ட்டு இங்கே மேனுஃபேக்சரர் சொல்கிறாங்க. ஸோ மேனுஃபேக்சரர் அப்படின்னா அவங்க தான் பாப்புலேஷன். ஸோ மேனுஃபேக்சரர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் வந்து டஸ் நாட் எக்ஸிட் 1.5 கிராம். டஸ் நாட் எக்ஸீட்னா மேலே போகாதுன்னு அர்த்தம். 1.5
மேலே போகாது அப்படின்னு மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறது தான் நம்ம நல்ல ஹைப்போதசிஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டுன்னு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஈக்குவல் டு 1.5 போட்டுக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரர் வந்து கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல்டுன்னு சொல்கிறாரு. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1.5. ஸோ 1.5 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே என்னது போகாது. அப்போ அப்படியே ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ்னால் மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் கொடுக்கணும். ஆப்போசிட்டான என்ன விஷயம் கொடுக்குறாங்க, டஸ் நாட் எக்ஸீட். அப்போ டஸ் நாட் எக்ஸீட்னா எக்ஸீட் ஆகுது அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்லணும். எக்ஸீட் ஆகுதுன்னா கிரேட்டராக இருக்குது, அப்போ கிரேட்டர் தென் 1.5. ஸோ இந்த ரெண்டு வேர்டு மியூ இஸ் ஈக்குவல் டு 1.5, மியூ இஸ் கிரேட்டர் தென் 1.5 ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் எழுதிங்கன்னா இதுக்கு என்ன வரும்னா 2 மார்க் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏப்ரல் மே 24 கொஷின் பேப்பர். ஏப்ரல் மே கொஷின் பேப்பரில் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் ஃபஸ்ட் பார்த்தலாம். செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டிஃபைன் type 1 and type 2 error in testing of hypothesis. ஆல்ரெடி சொன்னேன் type 1 errorனா என்னது, rejecting H0 when it is true. type 2 errorனா accepting H0 when it is false. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, airline claimed that typical flying time between 2 cities is 56 minutes. Formulate a test of hypothesis with the intent of establishing that the population mean flying time is different from the published time in 56 minutes. So இங்கே வேர்டே என்ன இருக்குது, பாப்புலேஷன் மீன் இருக்குது. பாப்புலேஷன் மீன் ஃப்ளைங் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்னா சேமாக இல்லை. ஸோ ஏர்லைன் கிளைம்ஸ். ஸோ ஏர்லைன் கிளைம்ஸ்னால் இங்கே ஏர்லைன் தான் என்னது பாப்புலேஷன். ஸோ ஏர்லைன் என்ன கிளைம் பண்ணுறாங்க, ஸோ இங்கே பாப்புலேஷன் மீன் இருக்குது. ஸோ இங்கே மியூ ஏர்லைன் கிளைம்ஸ் தட் typical flying time between 2 cities is 56 minutes. அப்போ just H0 என்னன்னா mu is equal to 56 minutes. So mu is equal to 56 minutes ன்னு எழுதிக்கோங்க. அப்போ alternate hypothesis என்னன்னா இந்த population mean mu is differentனா என்னது, not sameனா என்ன பண்ணணும், mu is not equal to 56 minutes. So mu is not equal to mu போட்டிங்கனாலே 56 minutes 56 போட்டிங்கனாலே இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நல் ஹைப்போதசிஸில் எப்போவுமே ஈக்குவல் வரும். என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அது ஈக்குவல் எழுதிடுங்க. ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் ஒன்று நாட் ஈக்குவல் வரும், இல்லைனா கிரேட்டர் வரும், இல்லைனா லெஸ் தென் வரும். ஸோ மேனுஃபேக்சரர் என்ன கிளைம் பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம், ஆல்டர்னேட்டான விஷயத்தை என்ன பண்ணணும், H1 போடணும். மேனுஃபேக்சரர் கிளைம் பண்ணுறதை வந்து H0 போடணும். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.